மகரிஷி அவங்க நமக்கு எப்படி பொய்யான வகையில நாம மகிழ்ச்சியை கொண்டு வந்துட்டு இருக்கோம். அது எவ்வளவு பெரிய தவறான செயல் அப்படிங்கிறத நமக்கு 4 வரிகள்ல உணர்த்திட்டு இருக்காங்க. அற்புதமான கவி. 1965ஆம் ஆண்டுல இத பற்றி அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். பிறர் உளம் புண்பட தன் உளம் மகிழும் பிழைச் செயல் மானா உவகை எனப்படும். பிறர் உளம் புண்பட தன் உளம் மகிழும் பிழைச் செயல் மானா உவகை எனப்படும். பிறர் நலம் காத்து தன் கடனாற்றும் பெற்றையே அறம் எனும் பேரொழுக்கம் ஆம். பிறர் நலம் காத்து தன் கடனாற்றும் பெற்றையே அறம் எனும் பேரொழுக்கம் ஆம். மத்தவங்க அவங்க மனசையோ உடலையோ கஷ்டப்படுத்திட்டு நான் அதுல இருந்து சந்தோஷப்பட்டேன்னா அது தப்பான செயல் அப்படின்னு சொல்றாரு. அதுல இருந்து நீங்க என்ன சந்தோஷத்தை பார்க்க முடியும்? அது ஒரு பொய்யான சந்தோஷம். அது நிலைச்சே நிக்காது. என்ன காரணம் யோசிச்சு பாருங்களேன். நாம நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன செஞ்சுறோம்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனையில வந்திருக்கும் பொழுது மத்தவங்களுக்கு அந்த பிரச்சனையில வந்திருக்கும் பொழுது அவங்களுக்கு போய் உதவுறத நாம நினைக்காம நாம என்ன செய்வோம் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் அவங்கள அதை கஷ்டப்படுத்த விட்டு, இல்ல அவங்கள மாட்டி விட்டு, அதுல நான் பேர் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்பேன். இது எல்லா இடங்களையும் நடக்கக்கூடிய விஷயம். குடும்பத்துல மட்டும் இல்ல. ஆபீஸ்ல நம்ம இருக்கும்போது கூட ஒருத்தர் ஒருத்தர் இது மாதிரி நினைச்சுக்கிறது. அவங்கள மாட்டி விட்டா, இல்ல அவங்க கீழே தள்ளி விட்டுட்டு நாம மேலுக்கு வர்றது. இது தவறான செயல். அதனால என்ன செய்றோம் அப்படிங்கிறதுன்னா, நம்மளுடைய கருமையமானது நமக்குள்ளார ஒண்ணு இருக்குன்னு இல்லையா? ஒரு பெட்டகம். அது ரிஜிஸ்டர் செய்து வச்சுக்கிட்டே இருக்கு. நீ என்ன செயல் செய்தாலும், எனக்கு தெரியும் அது கரெக்ட்டா இல்லையான்ட்டு. நீ முடிவு பண்ண முடியாதுங்கிறது தான் இறைவன். இறைவனுக்கு இறை நீதின்ட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த இறை நீதிக்கு அது தக்கபடி தான் அது நோட்ல ரிஜிஸ்டர்ல எழுதும். அதுதான் நம்மளுடைய கருமை. நமக்குள்ளார பதிகிறது, அவங்களுடைய துன்ப அலை இருக்கு பாருங்க. இவங்க தான் மாட்டி விட்டாங்க அப்படின்னு தெரியணும்லாம் இல்ல. இவங்க தான் இந்த தவறு செஞ்சாங்கன்னு தெரியணுமே இல்ல. அந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அந்த வான்காந்த அலைக்கு அதுக்கு தெரியும். அது கரெக்ட்டா கனெக்ஷன்ஸ ஏற்படுத்தி வச்சிரும். அந்த கனெக்ஷன் என்ன செய்யும்? நம்மளுடைய ஒரு பெரிய மேக்னெட் பாக்ஸ் இருக்கு இல்லையா? பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்மளுடைய ஃப்ளைட்லலாம் வச்சிருப்பாங்க. அது ரெக்கார்ட் செய்து வச்சுக்கிட்டே இருக்கும். என்ன நடக்குதுன்னு எத்தனையோ வச்சுட்டு இருக்கும். அதே போல ஒரு ரெக்கார்ட் பாக்ஸ் தான் நமக்குள்ளார இருக்கு. அந்த ரெக்கார்ட் பாக்ஸ்ல என்ன ஆகும்னு சொன்னோம்னா, இன்னார் செய்ததுனால இது நடந்தது அப்படிங்கிறத அழகா அது பிடிச்சு வச்சுட்டு இருக்கும். படம் போட்டு பிடிச்சு வச்சிருக்கும். நம்ம போய் பெருசா மாய மந்திரம்லாம் செய்து யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நெறைய பேரு இந்த உண்மைய நாம தெரிஞ்சுக்காம, யாருக்கு என்ன தெரிய போகுது? நாம நல்லா மாட்டி விட்டுட்டு, நாம மேலுக்கு வரலாம் அப்படின்னு நெனைச்சோம்னா, இல்ல. நீங்க இன்னைக்கு மேல வந்துடலாம். ஆனா, அந்த வினை தொடர்ங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? வினை பயன். அந்த தொடர் என்ன செய்யும்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல வரும்பொழுது, கண்டிப்பாக இந்த செய்த செயலுக்கு நிச்சயமாக அதுக்கு விளைவாக ஒண்ணு குடுத்தே தீரும். அப்ப எனக்கே தெரியாது ஏன் இப்படி ஒரு கஷ்டம் வருதுன்ட்டு. எனக்குள்ளார ரெஜிஸ்டர் ஆன ஒரு விஷயம். இததான் மகரிஷி அவ்வளவு அழகா சொல்றாங்க. பிறர் நலம் காத்து, அதுதான் என்னுடைய கடனுங்கிறாரு. நான் எப்படி வாழணும்னு சொன்னோம்னா, அப்படிதான் வாழணுமா. பிறர் நலம் காத்து அழிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அவங்கள தடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. எல்லோருமே வளரணும். எல்லோருமே ஒரு வளர்ச்சி நிலையில போனோம்னா தான், இந்த சமுதாயமே நல்லா இருக்கும். அந்த மாரி செய்கின்ற அந்த ஒரு செயல் இருக்கு பாருங்க. அதுதான் பேர் ஒழுக்கம்ங்கிற ஒழுக்கம் கூட கிடையாது. பேரொழுக்கம். அது ஒரு அறம்.
அறம்னா என்ன? செயல்லையே ஒரு நல்லதாக இருக்கக்கூடிய செயல் தான் அறச்செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அறம் தான் வாழ்க்கை. அறம் தான் இறைநீதி. அறநெறி வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்காக தான் எல்லா மதங்களும் வந்தது. எல்லா வேதங்களும் வந்தது. அந்த அறநெறி வாழ்க்கையில வாழும் பொழுது இறை உணர்வுங்கிறது தானாகவே வந்துடும். ஏன்னா அறத்தோடு வாழறவங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு பாவ செயல் செய்ய மாட்டோமே, எல்லாரையும் வளர்த்து விடுறோம், எல்லாரையும் காக்கவும் செய்கின்றோம். அப்படின்னு இருக்கும்பொழுது நமக்கு எப்போதற்கும் உண்மையான மகிழ்ச்சி, அதுக்குள்ளார இருந்து அன்பு அப்படியே சுரந்து கொண்டு இருக்கும். மானா உவகைங்கிற வார்த்தையை மகரிஷி அழகாக வைத்திருக்காங்க. என்ன காரணம்? நம்ம இதுதான் மகிழ்ச்சி அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு நம்மை நாமே அழித்து கொண்டிருக்கோம். இது மகிழ்ச்சி இல்ல, அழிவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், தெரியாம செய்துட்டு இருக்கோம். இது நம்ம எல்லோரும் யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி நமக்கு வேண்டவே வேண்டாம். நான் வளரனாலும் கூட பரவாயில்ல, இன்னொருத்தங்களை அழிக்கணும், அவங்கள கீழுக்கு தள்ளணும் அப்படிங்கிற செயலை மட்டும் நம்ம செய்யவே கூடாது. இதை நாம ஒரு சபதமா எடுத்துக்கணும். மனதுல அதை நமக்கு ஒரு திட சங்கல்பமா எடுத்துக்கணும். பிறர் உளம் கஷ்டப்படுத்தி நான் சந்தோஷத்தை பார்க்கவே கூடாது. அவ்வளவுதான். இந்த ஒரு நெறி போதும், நமக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்துடும். நமக்கு சுத்தி இருக்கவங்க எல்லாரும் நமக்கு சந்தோஷமா கூட இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நினைக்கும் போதெல்லாம் எப்ப சேஃபான ஆள் அப்படிங்கிறது வரணும். அவங்கள பார்த்தா பயப்படக்கூடாது, போட்டி வரக்கூடாது. வாழ்க்கையில போட்டி எங்க வரணும்னு சொன்னா அது வேற இடத்துல. நாமளும் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அவங்க மேல போறாங்களேங்கிறதுக்காக நான் அவங்கள தள்ளி விட்டுட்டு நான் சாதிக்கணும் வேண்டவே வேண்டாம். அதுக்காக தான் வேதாத்ரி மகரிஷி அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்கு வந்தாலும் அதையெல்லாம் நாம செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆக்கினையில தவம் செய்யுங்க. ஆக்கினையில தவம் செய்யும் போது என்ன ஆகுது? அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வு கரெக்டா நமக்கு சொல்லிட்டே இருக்குமா, ஏய் நீ கரெக்டா செய்யற, நீ தவறாக செய்யற அப்படிங்கிறத கேட்டகரைஸ் செய்து காமிக்கும். படம் போட்டு காமிக்கும் போது தப்பு செய்யாம வாழலாம். அப்ப இந்த மார்கழி மாதங்களை நல்ல தியானம் செய்வோம், நம்மை நாமே ஆராய்ச்சி செய்வோம். இதுக்கு முன்னாடி ஏதாவது செய்திருந்தா கூட இனிமே எதையும் செய்யாம இருக்கணுங்கிற அளவுக்கு நம்ம செய்து என்ன செய்வோம்? பிறர் உளம் புண்பட தன் உளம் மகிழும் பிழை செயல் மானா உவகை எனப்படும். பிறர் உளம் புண்பட தன் உளம் மகிழும் பிழை செயல் மானா உவகை எனப்படும். பிறர் நலம் காத்து தன் கடனாற்றும் பெற்றையே அறம் எனும் பேரொழுக்கம். ஆம், பிறர் நலம் காத்து தன் கடனாற்றும் பெற்றையே அறம் எனும் பேரொழுக்கம். ஆம். அற்புதமான கவி. வாழ்க வளமுடன்.